ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேஎஃப்எஃப்டைய நெக்ஸ்ட் பார்ட் தான்டா, அதாவது பார்ட் 4. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் வேர் பண்ணிக்கோங்கடா. அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீக்கப் பார்த்துடலாமா? லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, உங்களுக்கும் ஜேகேவுக்குமே ஸ்கூலில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டே 2 பேர் ஸ்கூல் போயிருப்பீங்க, ஜாலியாக இருந்திருக்கும். அண்ட் நீங்களுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அடம் பிடிக்க ஜேகே உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டியும் விட்டுருந்துருப்பார். அண்ட் அதே மாதிரி ஈவினிங்கும் நீங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அண்ட் ஜேகேவுக்கு நீங்கள் ஸ்டடீஸில் ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பீங்க. ஒரு அவருக்கு நீங்களே ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு இதை சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்களுமே கொஞ்சம் அப்படியே உட்காந்த மாதிரியே தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஜேகேவுமே உங்களை தூக்கி பெட்டில் போட்டு அவர் ரூமுக்கு போய் தூங்கி இருந்திருப்பார். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகல வாங்க. வீடியோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் நல்ல எப்படி சொல்கிறது, தூங்கிட்டுருக்கீங்க. நல்லா உங்கள் அம்மாவும் எழுப்புறாங்க, எந்திரி பையன் எவ்வளோ டைம் ஆச்சு பாரு, இன்றைக்கி என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அண்ட் உங்கள் அம்மாவுமே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உலுக்கி எழுப்பி சாதிச்சிட்டாங்க, எழுப்பி உங்களை. அண்டு நீங்களுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றீங்க. அண்ட் கையில் ஒரு கேக்கோடு வர்றீங்க. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி ஜேகேக்கு பர்த்டே. ஆக்சுவலி உங்களுக்கும் ஜேகேவுக்குமே ஒரு 2 month டிஃப்ரென்ஸ் இல்லையா? அண்ட் ஃபஸ்ட்டு ஜேகேவுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பர்த்டே வரும். இப்போ நீங்கள் கேக் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜேகே வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸ்கூலுக்கு தான் ரெடியாக இருக்கீங்க, ஏன்னா உங்களுக்கு லீவெல்லாம் கிடையாது இப்போது. அதனால அவருக்கு ஒரு கிஃப்ட்டு, கேக்கு எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் நேராக அவர் ரூமுக்கு தான் போகிறீங்க. ஜேகேன்ட்டு நீங்கள் வர்றதை பார்த்தா அவருமே எந்திரிச்சு வெளியே வந்திருப்பார். ஆக்சுவலி அவருமே ரெடி ஆகிட்டு இருந்திருப்பார் ஸ்கூலுக்கு. அண்ட் அவர் உங்களை பார்த்ததுமே பயங்கர ஹாப்பி. அவருக்கு கையில் கேக்கை பார்த்தது இன்னும் சந்தோஷம். அப்பா, நம்ம ஆள் நமக்காக கேக் கொண்டு வந்திருக்கான்னிட்டு. அண்ட் நீங்களும் அவருக்கு ஹாப்பி பர்த்டே சாங் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா அண்ட் உங்கள் அத்தை மாமா எல்லாருமே பாடி கேக் ஒரு வழியாக கட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஜேகே ஃபஸ்ட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு கூட கேக் ஊட்டலடா. அவர் எடுத்துகிட்டு இந்த உனக்கு தான் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு உங்களுக்கு ஊட்டி விட்டுறாரு. நீங்கள் அதெல்லாம் எதுவும் கண்டுக்கல. நீங்களும் கேக்கை சாப்பிட்டு அப்படியே அதையும் வாங்கி அவருக்கும் ஊட்டி விட்டு அப்படியே ஜாலியாக பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் அதோட ஸ்கூலுக்கும் டைம் ஆனதால் நீங்கள் 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பி இருந்திருப்பீங்க. அண்ட் அவருக்கு கிஃப்ட்டு நீங்கள் என்ன கொடுத்துருப்பீங்க அப்படின்னா, ஒரு ஷர்ட்டை நீங்கள் புதுசாக அவருக்கு வாங்கி கொடுத்துருந்துருப்பீங்க. என்ன ஷர்ட் அப்படின்னா, என்ன கலர் வச்சுக்கலாம்? ப்ளூ வச்சுக்கலாம்டா, நேவி ப்ளூ, நல்ல ரிச் ப்ளூ. ஓகே, அந்த 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 கலரில் ஒரு ஷர்ட் நீங்கள் அவருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. அவருக்குமே அந்த ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அதை அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் லைஃப்லேயே கிஃப்ட் பண்ணுறீங்க. அவருக்கு அது போடக்கூட மனசு இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க அதில் போடுறா, நல்லாயிருக்கும், இன்றைக்கி போட்டுக்கோ அப்படின்ட்டு. அவரா இல்லை இது பத்திரமா நான் வீட்லேயே வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவரை இன்றைக்கி கலர் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கார். நீங்கள் மட்டும்தான் யூனிஃபார்மில் இருக்கீங்க. அண்ட் அவர் அதை எடுத்துகிட்டு போய் கபோர்டில் வச்சு அதே மாதிரி ஆல்ரெடி உங்களுடைய திங்ஸ் எல்லாம் சேவ் பண்ணுறாரு இல்லையா, அதே கபோர்டில் வச்சு லாக் பண்ணிட்டு சாவி எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அண்ட் இதே மாதிரி ஸ்கூலுக்கும் போகிறாரு. ஸ்டாஃப்க்கு வரவங்களுக்கு சாக்லேட் கேக் கொடுக்குறாரு. அண்ட் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ஈவினிங் அதே மாதிரி வீட்டுக்கும் மறுபடியும் கேக் கட் பண்ணி மறுபடியும் அந்த பிரியாணி, நான்வெஜ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே சமைச்சிருப்பாங்க. அண்ட் எல்லாத்தையும் நீங்களுமே சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் இருக்குடா. அண்ட் இப்படியே டேஸும் போகுது. சர்டைன் ஒன் டேயில் உங்களுக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா, பீரியட்ஸ் ஆகிருப்பீங்க. ஆக்சுவலி நீங்கள் பீரியட்ஸ் ஆகிறது உங்களுக்கே தெரியாது. ஏன்னா நீங்கள் ஒரு 1 வீக் முன்னாடியே டேட் இருந்திருப்பீங்கடா. ஒரு சிலருக்கு இந்த 1 வீக் 10 days முன்னாடி ஆகிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சடனாக உங்களுக்கு அந்த மாதிரி ஆகியிருக்கும். உங்களுக்கு அந்த பெயின், ஸ்டொமக் பெயின் நார்மலாக இருக்கும் இல்லையா, உங்களுக்குமே இருக்குது. பட் நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, இது நார்மலாக நம்ம ஏதோ ஒத்துக்காத ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் வரல இன்னும். அதனால் உங்களுக்கு தெரியலை. நீங்கள் அதை நினச்சி அப்படியே விட்டுட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் அன்னைக்குன்னு பார்த்து உங்களுக்கு வர்ற ஒரு ஸ்டாஃப் ஆப்சண்ட்டாக இருந்திருப்பாங்க.
அந்த டைமில் வந்து சப்ஸ்டியூட்டுக்கு யாராச்சும் ஸ்டாஃப் போடுவாங்க இல்லையா, அந்த ஸ்டாஃபும் வந்து உங்களுக்கு இன்னும் கிளாஸுக்கு வந்திருக்க மாட்டாங்க. இப்போ நார்மலாக கிளாஸில் யாருமே இல்லை அப்படின்னா நம்ம ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு சண்டை போட்டு இந்த மாதிரி தானே இருப்போம். நீங்களுமே அதே மாதிரி ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடிட்டுருக்கீங்க. ஒரு பெஞ்சில் இருந்து இன்னொரு பெஞ்ச் போகிறது, இந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வந்து முன்னாடி இருந்து எந்திரிச்சு பின்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட வந்து நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேக் போஸ்ட் தானே வந்து ஜேகேக்கு தெரியும். ஜேகேவுமே உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் நோட் பண்ணுறாரு உங்கள் ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகிருக்குன்ட்டு. அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு, என்ன இப்படி இருக்கே அப்படின்ட்டு. அவருக்கு டக்குன்னு வந்து அவருக்கு புரிஞ்சிடுச்சு என்னன்ட்டு. உடனே ஓடி வந்து உங்களை என்ன பண்ணிட்டாரு, ஃபோர்ஸாக இழுத்து உங்களை டேபிளில் அந்த டெஸ்கில் கீழே உட்கார வச்சிட்டாரு. உங்களுக்கு கோபமாக வந்துருச்சு, யாரா அவன் நம்மளை இந்த வேகத்தில் போய் உட்கார வைக்கிறவன் அப்படின்ட்டு. திரும்பி பார்த்தா ஜேகே, என்ன ஜேகே பண்ணுற, இந்த மாதிரி உட்கார வைக்கிறா, இன்னைக்கு ஏதாச்சும் அடிப்பட்டு என்ன ஆகுறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவருமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கேயே உட்காரி எந்திரிக்காத அப்படிங்கிறாரு. நீங்களாம் அப்போ தான் ஜோராக எந்திரிக்கிறீங்க. நான் எந்திரிப்போம், உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ட்டு. நீ உட்காரு, நீ கொஞ்ச நேரம் உட்காரு அப்படிங்கிறாரு. உங்களுக்கு புரியல, என்னடா இது இத்தனை வருஷம் மீன்ஸ் இவ்வளோ நாள் இந்த மாதிரி நடந்துக்காத ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் ஜேகேவுக்கு உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. அவர் அப்படியே கொஞ்சம் தடுமாறி நிற்கிறாரு, எப்படி சொல்கிறது அவகிட்ட அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உங்கள் சனா இருக்கா இல்லையா, உங்கள் ஃப்ரெண்டு, அவகிட்ட பார்த்து அவளை எந்திரிக்க விடாது, கொஞ்சம் நேரம் பார்த்துக்கணும், என்னுடைய ஜாக்கெட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேக்கிட்ட போகிறாரு. அவர் எப்போவுமே ஒரு ஜாக்கெட் வந்து எக்ஸ்ட்ரா அவருடைய பேக்கில் வச்சுருப்பார். ஏன் அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு ஈவினிங் டைமில் நீங்கள் கிட்டத்தட்ட 7:30 தானே வீட்டுக்கு போகிறீங்க, அந்த டைமில் உங்களுக்கு குளிரும் இல்லையா, இன்கேஸ் குளிர்னா என்ன பண்ணுறதுன்ட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று அவர் எப்போயுமே வச்சுருப்பார். அதை எடுத்துகிட்டு வராரு. சனாவுமே பார்க்குறான், அதை எடுத்துகிட்டு வர்றதுமே அதை எந்திரிக்க விட பார்த்துக்கோ இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பார் இல்லையா, அது எல்லாமே ஓரளவுக்கு கால்குலேட் பண்ணி அவளுக்குமே புரியுது என்னவா இருக்கும்னுட்டு. அண்ட் அதோட அவங்கள எலை சொல்லிவிட்டு வேஸ்ட்டோட சேர்த்து அதை ஜாக்கெட்டை வந்து கட்டி விடுறாரு உங்களுக்கு. நீங்களா எனக்கு இது வேணவே வேண்டாம், நீ எதுக்கிட்ட எனக்கு கட்டி விட்ற, பைத்தியமாடா நீ, இந்த மாதிரி நான் போட்டுன்னு வெளியே போனேன்னா பிடி சார் பார்த்து உனக்கு என்ன ஸ்கூலில் புது ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குவா அப்படின்னு கத்துறீங்க. அவருக்கா எப்படி சொல்கிறதுனே தெரியல. சனாக்கு புரிஞ்சிடுச்சு. அவள் உடனே உங்களை என்ன பண்ணிட்டா, ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அவருமே சரி ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போ அப்படிங்கிறாரு. ஆக்சுவலி இப்போ உங்ககிட்டயுமே பேட் இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே ஒரு 2 to 3 daysக்கு முன்னாடி தான் எடுத்து உங்கள் பேக்கில் வைப்பீங்க. இப்போது 1 week இருக்கு இல்லையா, அதனால நீங்கள் வந்து அதை வந்து எடுத்திருக்க மாட்டீங்க. ஓகே இன்னொரு 2 daysக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. அண்ட் சனாக்கிட்டேயுமே இல்லை, ஏன்னா அவள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டு. சனா அவள் மோஸ்ட்லி தேவை அப்படின்னா அவள் ஹாஸ்டலில் போய் எடுத்துப்பாள். அதனால் அவகிட்டையுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியல. ஜேகேவுக்குமே ஒன்றும் புரியல, உங்களுக்குமே ஒன்றும் புரியல. அண்ட் எப்படியோ ஒன்று ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு ஜேகேவே கேட்டிருப்பாரு இந்த மாதிரி அவளுக்கு ஆயிடுச்சு அப்படின்ட்டு. உடனே அவர்கிட்டயே பேடும் கொடுத்து விட்றாங்க. சரி பண்ணி அவங்க அத்தை பையன் தானே இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போன்ட்டு அவருமே எடுத்துகிட்டு வந்திருப்பார். நீங்கள் ரெஸ்ட் ரூம்க்கு வெளியே தான் நின்றுட்டுருக்கீங்க. அண்ட் அவரே எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருப்பாரு. நீங்களுமே போயிட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது அவரை பார்க்கவே. ஐயோ இப்படி ஆகிடுச்சே அப்படின்ட்டு. அவருக்குமே புரியுது நீங்கள் என்ன அவர் வந்து ஐ கான்டாக்ட் பண்ண மாட்டேங்கிற, கீழே தான் குளிஞ்சு பேசிகிட்டு இருக்கீங்க. அவர் நீங்கள் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்ததுமே அவருமே ஓடி வந்துருப்பார் உங்ககிட்ட. என்னாச்சு என்ன எப்படி இருக்குப்போ, ஓகேவா, உனக்கு பெயின் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டு. நீங்கள் தான் அவர் கண்ணையை பார்க்க மாட்டேங்கிறீங்களே. அதுக்கப்புறம் அவரே என்ன பண்ணிட்டாரு, உங்கள் ஃபேஸை கப் பண்ணி அவரை பார்க்க வச்சு என்னாச்சு, ஏதாச்சும் வேணுமா சொல்லி நான் வாங்கிட்டு வரேன், உனக்கு ஏதாச்சும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு கண்ணு கலங்குது, இன்னும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ நாள் நடந்திருக்காது உங்களுக்கு. இந்த மாதிரி சடனாக இந்த மாதிரி ஆனதுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டீங்க நீங்களே, ஒரு எம்பாரஸ்மெண்ட் ஸ்டேட்டில் போயிட்டு. அண்ட் அவருக்குமே எல்லாம் புரியுது நீங்கள் ஒரு மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்ட்டு. உடனே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு ஹக் பண்ணி அள்ளவே ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்ட்டு. அவருக்குமே புரியுது. ஓகே நீங்கள் இரு, இல்லை உன்னை கிளாஸில் உட்கார வச்சுட்டு நான் போயிட்டு
பெர்மிஷன் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்து கிளாஸில் உட்கார வச்சுட்டு அவருமே போயிட்டு ஆஃபீஸ் ரூமில் பெர்மிஷன் கேட்டிருப்பாரு, இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு. அண்ட் அதே மாதிரி ஆஃபீஸ் ரூமில் இருந்து உங்கள் வீட்டுக்குமே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் உங்கள் அத்தை மாமா தான் வர்றாங்க, ஜேகேவுடைய அப்பா அம்மா தான் வர்றாங்க. வந்ததுமே ஓகே இந்த மாதிரி தானா அப்படின்ட்டு உங்களை கூட்டிகிட்டே போயிருப்பாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. ஆக்சுவலி கார் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இப்போது வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இந்த ஜேகே இந்த ஜாக்கெட் உன்னோடதில்லை, நான் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு கழட்டி கொடுக்குறீங்க. அவரோ அது ஜாக்கெட் போனால் போயிட்டு போகுது, நீ இதை கட்டிகிட்டே உட்காருல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே அந்த ஜாக்கெட்டோட சேர்த்தியே உட்கார வச்சுருந்துருப்பார். இன்னும் மறுபடியும் அது நீங்கள் எம்பாரஸ்மெண்ட் ஸ்டேட்டில் இருக்கீங்க, இன்னமும் அதிலேருந்து அது எந்த ஜாக்கெட்டெல்லாம் கட்டாமல் தான் பின்னாடி அந்த ஸ்டெயின் தெரியும் இல்லையா, உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்குன்றதுக்காக அவர் அந்த மாதிரி பண்ணியிருப்பார். அண்ட் அந்த பெயின், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 2 days ஸ்கூல் போயிருக்க மாட்டீங்க. அண்ட் ஜேகேவுமே நீங்கள் ஸ்கூல் போகல அப்படிங்கிறதுக்காக அவருமே போயிருந்திருக்க மாட்டார். அந்த 2 daysலேயுமே அவர் வந்து உங்களை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துருந்துருப்பார். இந்த ஹாட் பேக் வைக்கிறது, உங்கள் ஸ்டொமக்கில் உங்களுக்கு ஃபுட்டு ஃபீட் பண்ணுறது, உங்களுக்கு டைமுக்கு டேப்லெட்ஸ் கொடுக்கறது அப்படின்ட்டு. உங்கள் வீட்டு மீன்ஸ் உங்கள் ரூமை விட்டு வெளியவே போயிருந்திருக்க மாட்டார். உங்கள் அப்பா அம்மா, உங்கள் அத்தை மாமா எல்லாருக்குமே புரியுது, ஓகே அவன் நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. அண்ட் அதோடு நீங்களுமே நல்லா இந்த 2 daysல ரெஸ்ட் எடுத்துருந்துருப்பீங்க. அண்ட் ஒரு சாஃப்ட் கார்னர் வருது உங்களுக்கு ஜேகே மேலே. ஆல்ரெடி உங்களுக்கு பிடிக்கும், பட் அந்தளவுக்கு வந்து நீங்கள் நார்மலாக அத்தை பையன் அப்படின்ட்டு தான் பார்க்குறீங்க. இப்போ ஒரு சாஃப்ட் கார்னர், ஓகே நம்ம அத்தை பையன் நமக்கு சப்போர்ட் பண்ணுறான்டா அப்படின்ட்டு. அண்ட் இதே மாதிரி டேஸும் போகுதுட்டா, நீங்கள் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருப்பீங்க. அண்ட் இப்படியே நாட்களும் கடந்து போக அடுத்தது தாங்களின் பர்த்டேவும் வந்து விட்டது. உங்கள் பர்த்டே அன்னைக்கு நீங்களாம் முரட்டு தூக்கம், எந்திரிக்கவே இல்லை. உங்கள் அம்மா திட்டவும் முடியாது, ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே, அதனால உங்கள் அம்மா இல்லைடா சொல்லும் எந்திரி அப்படின்றாங்க. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. எந்திரிக்கலன்னா உனக்கு கேக்கும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்னது அவ்வளோதான். டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டீங்க. உடனே எங்கம்மா கேக்கு அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலி என்ன பண்ணியிருப்பாரு ஜேகே அப்படின்னா, மிட் நைட்டில் காம்பவுண்ட் எகிரி குதிச்சு உங்கள் பால்கனி, அவர் பால்கனி பக்கத்தில் தானே, அதனால அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணி ஒரு கேக்குமே கையோடு எடுத்துகிட்டு வந்திருப்பார். எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அதனால் உங்களை எழுப்பாமலே உங்கள் கையை பிடிச்சியே கட் பண்ணி அந்த கேக்கை கட் பண்ணிவிட்டு அந்த கேக்கை உங்கள் பெட்ரூம் பக்கத்துலேயே அந்த டேபிள் இருக்கும் இல்லையா, நைட் ஸ்டாண்ட் டேபிள், அந்த டேபிள்கிட்டேயே வச்சுட்டு கிளம்பி இருந்திருப்பார். உங்களுக்கு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு. அண்ட் இப்போது உங்கள் அம்மா பார்க்குறாங்க, என்னடி கேட்குது, யாருடி உனக்கு இது வாங்கிட்டு வந்தது, நீ உன் பர்த்டேக்கு நீயே வெட்டிக்கிறியா அப்படிங்கிறாங்க. நீங்களாம் பார்க்குறீங்க என்னம்மா கேட்குமா அப்படின்ட்டு. என்ன தூக்க கலக்கத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் தூக்கமும் தெரியல. பார்த்துட்டு என்ன கேட்குமா இது, நீங்கள் எப்போம்மா எனக்கு கேக் கேட்டது வெட்டினீங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் அம்மாவை கேட்குறீங்க. உங்கள் அம்மாவும் மண்டையில் கொட்ட வர்றாங்க, பட் முடியல. யாரடி இது கொடுத்தது அப்படிங்கிறீங்க. அம்மா எனக்கே தெரிலம்மா எப்படி வந்தது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் உங்கள் அம்மாவுமே ஒரு வேளை ஜேகே எடுத்துகிட்டு வந்திருப்பானோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களா ஜேகேவா அவன் எதுக்குமா அப்படி பண்ண போகிறான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க ஜேகே தான் பண்ணியிருப்பான், சரி நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டு நீங்களுமே ரெடி ஆகிட்டு வந்திருப்பீங்க. அண்டு நீங்கள் ரொம்பவே அழகாக ஒரு ஃப்ராக் தான் போட்டு வரீங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லைட் க்ரீன் கலரில் போட்டு வரீங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஜேகே வீட்டுக்குமே வந்திருப்பீங்க. அண்ட் ஜேகே அதுக்குள்ளே என்ன பண்ணியிருந்திருப்பார், வீடே அப்படியே டெக்கரேட் பண்ணி வச்சுருந்துருப்பார். நைட் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிவிட்டு கேக் கட் பண்ணுறாரு. அண்ட் உங்களுக்கு நிறைய கிஃப்ட்டு, சாக்லேட்ஸ் இது மாதிரி நிறைய வாங்கி வச்சுருக்காரு. அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பென்டன்ட் மாதிரி கிஃப்ட் பண்ணுறாருடா. இந்த கப்பலுக்கு பென்டன்ட்லாம் அவருடைய கழுத்தில் ஒரு செயின் போடுவோமே, அந்த மாதிரி அவர் உங்களுக்குமே ஒன்று போட்டு விடுறாரு. அண்ட் அதே மாதிரி அவர் கழுத்துலையுமே போட்டிருக்காரு. நீங்கள் அவர் கழுத்தில் போட்டிருக்கிறத பார்த்துட்டீங்க. என்னடா இது நீயுமே போட்டிருக்க ஒன்று அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், நம்ம 2 பேருக்கும் சேர்த்து தான் வாங்கினேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. பட் கப்பல் பென்டன்ட் அந்த மாதிரி சொல்லலை. உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு, ஓகே இவன் இந்த கப்பல் தான் வாங்கியிருக்கான் அப்படின்ட்டு.
ஆனால் உங்கள் மண்டைக்கு உரைக்கல. அண்ட் இதே மாதிரி நீங்கள் ஸ்கூலுக்குமே கிளம்பி இருந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் பஸ்ஸில் போகலை. இன்றைக்கி வந்து உங்களை வந்து வீட்டில் இருந்து கார்லேயே கூட்டிகிட்டு வந்து உங்களை ஸ்கூலில் விட்டு போயிருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஜாலியாக நீங்கள் பர்த்டே வேறு, எவ்வளோ ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி எல்லா ஸ்டாஃபுக்கு கேக்கு, சாக்லேட்ஸு, ஸ்வீட்ஸு எல்லாமே. அண்ட் ஆக்சுவலி நீங்கள் முன்னாடி நடந்து போகிறீங்க, பின்னாடி ஜேக்கி உங்களுடைய சாக்லேட்டு, ஸ்வீட்டு, கேக் இதெல்லாம் தூக்கிட்டு வர்றாரு. அண்ட் நீங்கள் ஸ்டாஃப் கிட்டே போகும்பொழுது மட்டும் அதை எடுத்து அவர்கிட்டருந்து வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் அதை எடுத்துகிட்டு போய் ஜேகே கையிலே கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா உங்களால் தூக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு கதையை கட்டி அவரை கையிலே விட்டு நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க. இப்போ கிளாஸில் பார்க்கலான்டா, நீங்கள் வந்து இந்த மாதிரி கேக் கொடுக்க போயிட்டுறீங்க இல்லையா, நீங்களும் ஜேகேவும் வெளியே போயிருந்துருப்பீங்க. இப்போ கிளாஸில் என்ன நடக்குது அப்படின்னா, கிளாஸில் உங்களை எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால் கிளாஸில் உங்களுக்கே தெரியாமல் அவங்க அமௌண்ட் எல்லாமே போட்டு கேக் வாங்கி உங்களுக்கு செலப்ரேட் பண்ண எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கும் தெரியாது, ஜேகேவுக்கும் தெரியாது. அண்ட் அதில் ஒரு பையன் யார் அப்படின்னா, இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்பவே இன்வால்வாக இருக்கான் அந்த பையன். இந்த ஃபுட்பால் கேப்டன் இந்த மாதிரி வச்சுக்கலாண்டா. அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவனுக்கு உங்களை பிடிக்கும் அப்படிங்கிறது அந்த ஹோல் கிளாஸுக்குமே தெரியும், இன்க்ளூடிங் சனாக்குமே தெரியும். அந்த பையன் வந்து உங்களை லவ் பண்ணுறது உங்களுக்கும் ஜேகேவுக்கும் மட்டும்தான் தெரியாது. ஜேகே வந்து நோட் பண்ணியிருப்பார் அந்த பையன் உங்களை பார்க்குறத, பட் அவ்வளவா வந்து அவர் கேர் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா அவர் தான் உங்கள் கூடவே இருக்கார் இல்லையா, யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு. அண்ட் இப்போ அந்த பையன்கிட்ட வந்து ஒரு 2-3 கேங் மீன்ஸ் 2-3 பேர் சேர்ந்து அவங்களுடைய கேங்கோட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கான். இன்றைக்கி எப்படியாச்சும் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும்டா அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இன்றைக்கி நல்ல நாள், அவளுக்கு பர்த்டே வேறு, இன்றைக்கி நீ ப்ரப்போஸ் பண்ணிவிடு அப்படின்ட்டு சொல்லி எப்படி சொல்கிறது, அவனை இன்னும் உசுப்பேற்றிட்டு இருக்காங்க, நீ போடான்ட்டு. அண்ட் இதே மாதிரி நீங்கள் சாக்லேட்ஸு, கேக் எல்லாமே கொடுத்துட்டு கிளாஸுக்குமே வந்திருப்பீங்க. அண்ட் கிளாஸ்லேயுமே உங்களுக்கே தெரியாமல் தான் சர்ப்ரைஸ் தானே, உங்களுக்கு எல்லாருமே கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. நீங்களுமே ரொம்பவே சர்ப்ரைஸாக இருப்பீங்க. அண்ட் கேக் கட் பண்ணுறீங்க, எல்லாருக்குமே கேக் கொடுக்குறீங்க. அண்ட் கேக் கட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஜேகேக்கு தான் ஊட்டியிருப்பீங்க, ஜேகேவுமே உங்களுக்கு ஊட்டியிருப்பார். அண்ட் இதை பார்க்கும்பொழுது அந்த பையனுக்கு கடுப்பாகுது, என்னடா இது அப்படின்ட்டு. இருந்தாலும் அவங்க அத்தை பையன் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு இருக்கான். அண்ட் அந்த பையனுக்குமே அந்த கிஃப்ட்டு கொஞ்சம் பேர் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க லைனாக ஒரு கிஃப்ட்டுமே உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த பையனுமே வந்திருப்பான். அவனுடைய பேர் என்ன, ராகுல்னு வச்சுக்கலாம். ஓகே, அந்த ராகுலுமே வந்திருப்பான். அவன் ஒரு க்ரீட்டிங் கார்டு, ஒரு ரோஸ் வச்சுருக்கான் கையில். அண்ட் ஒரு டைரி மில்க், ஒரு பெருசாக ஒரு டைரி மில்க் வரும் இல்லையா, ஒரு 100 ரூபாயில் அந்த மாதிரி ஒரு டைரி மில்க் வச்சுருக்கான். அண்ட் நீங்களுமே வந்து அது ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிங்க, தேங்க்யூ சொல்லிட்டு. அவன் சொல்கிறான், இது வந்து நீ வீட்டுக்கு போயிட்டு பிரித்து பாருப்பா, பார்க்காத அப்படின்றான். நீங்களுமே அது வந்து பெருசாக எடுத்துக்கல, ஓகே அப்படின்ட்டு நீங்கள் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கிட்டீங்க பேக்கில். அண்ட் இப்போது கிளாஸஸும் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இப்போ பிரேக் டைமில் நீங்கள் வெளியே போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றீங்க, கிளாஸுக்குள்ளே போக பார்க்குறீங்க. பட் அதுக்குள்ளே வந்து ஒரு சீனியர், கிட்டத்தட்ட அவங்க வந்து இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க வந்து உங்களை பிளாக் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, யார் நீங்கள், என்ன வேண்டும் அப்படின்ட்டு கேட்குறீங்க. அவருமே ஒயன்னும் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த அவர் வந்து ஓப்பனாக சொல்லிட்டார், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், கிட்டத்தட்ட நான் உன்னை 4 இயர்ஸாக லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஓப்பனாக சொல்லிட்டார். உங்களுக்கு வந்து அது ஷாக்கு. இனி நீங்கள் அவரை இதுவரையும் பார்த்துருந்துருக்கவே மாட்டீங்க அந்த ஸ்கூலில். இப்போ வந்து சடனாக ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் ஓப்பனாக நீங்களும் சொல்லிட்டீங்க, இல்லை எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு. அது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னதுமே அவருக்கு கோபம் வந்திருக்கும். நீ எப்படி சொல்லலை இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீட்டு நான் உன்னை எத்தனை வருஷமாக லவ் பண்ணுறேன், நீ என்ன அசால்ட்டாக ஒரே வார்த்தையில் சொல்கிற அப்படின்ட்டு கேட்டு கத்துறாரு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்போ தான் பயமாக ஆரம்பிக்குது. ஏன்னா ஜேகேவுமே இல்லை, அவருமே கீழே வந்து ரெஸ்ட் ரூம் போயிருந்திருப்பார். இப்போ உங்களுக்கு ஹெல்ப்புக்கு அப்படின்ட்டு யாருமே இல்லை.
உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் பொறுமையாகவே சொல்கிறீங்க, இல்லை சீனியர் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, ஐம் ரியலி சாரி அப்படின்ட்டு. ஆனால் அந்த மனுஷனெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை. நீ எப்படி சொல்லலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு. நான் எத்தனை வருஷமாக நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ என்ன சல்ட்டாக சொல்லிகிட்ருக்க அப்படின்ட்டு உங்கள் கையவே பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிடிச்சி உங்கள் கையை கொஞ்சம் ரஃப்பாக பிடிச்சதுல உங்களுக்கு பெயின் ஆகவும் ஆரம்பிச்சிட்டு நீங்கள் கத்துறீங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, எனக்கு கை ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு. விடவே முடியாது, நீ எனக்கு இன்றைக்கி பதில் சொல்லி தான் ஆகணும், அது நான் நோ அப்படிங்கிற ஆன்சரை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன், நீ எனக்கு எஸ் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் நீங்கள் அளவே ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த டைமில் அவருக்கு அவர் யாரோ பின்னாடி இருந்து பிடிச்சி இழுத்து ஒரு பஞ்ச் வைக்கிறாங்க ஃபேஸில். யார் அப்படின்னா நம்ம ஜேகே தான். ஜேகே வந்து பார்த்துருந்துருப்பார், நீங்கள் கிளாஸில் இல்லை, என்னடா அவள் இன்னும் கிளாஸில் இல்லைன்ட்டு வெளியே வந்திருப்பார் அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலி வேறு ஒரு பிளேஸில் தான் இருக்கீங்க. எங்கே அப்படின்னா இந்த ஸ்டாஃப் ரூமில் போவாங்க இல்லையா, அதுக்கு ஆன் த வேல இருக்கீங்க. அண்ட் உங்கள் கிளாஸுக்கும் அதுக்குமே கொஞ்சம் தூரம். அவர் வந்து பார்த்துருந்துருப்பார் கிளாஸில், நீங்கள் இல்லை அப்படின்னதுமே அவருமே வெளியே வந்து பார்த்துருந்துருப்பார். அண்ட் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னது உடனே வந்திருப்பார். பார்த்தா நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அவருக்கு நீங்கள் அழுததுமே பார்த்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்னமும் கோபம் தான் வருது. இன்னமும் போயிட்டு அடிக்கிறாங்க அந்த சீனியரை. அவன்டாவன் என்ன அடிச்சுது அப்படின்ட்டு அவருமே திரும்பி பார்த்து அவருமே சண்டை போடுறாங்க. 2 பேருக்கும் இதில் ஃபைட்டே ஆகியிருக்கும். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, வேண்டாம் ஜேகே, வா ஜேகே அப்படின்ட்டு அவர் கையை பிடிக்கிறீங்க. நீ கொஞ்சம் தள்ளி நில்லு வையன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போட்டு அந்த சீனியரை அடிக்கிறாங்க. அந்த சீனியருமே ஜேகே அடிச்சிருந்துருப்பாங்க. அண்ட் இப்போது ஸ்டாஃப் ரூம் பக்கத்தில் தானே இருக்குது. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து பார்த்து 2 பேரையுமே பிரித்து விட்டுருப்பாங்க. அண்ட் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா என்ன, ஆஃபீஸ் ரூம் தானே, உங்களே கூப்பிட்டு போகிறாங்க ஆஃபீஸ் ரூம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உங்களை மட்டும் தனியாக கூப்பிட்டு போயிட்டாங்க. ஏன்னா நீங்கள் பொண்ணு விஷயம் அப்படின்னாக்க கொஞ்சம் ஸ்கூலில் ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லையா, அதனால் உங்களை தனியாக கூப்பிட்டு என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. நீங்களுமே சொல்லியிருந்துருப்பீங்க, இந்த மாதிரி தான் ப்ராப்ளம், அந்த மாதிரி சீனியர் வந்து என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணார் அப்படின்ட்டு. அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, அந்த பையன் மேலே தான் தப்பு, ஒயன் மேலே தான் தப்பு. ஆக்சுவலி உங்கள் மேலே தப்புன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கே தெரியும் உங்களுடைய கேரக்டர் எப்படின்ட்டு. அண்ட் அதுக்காக தான் ஜேகே வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து பேரண்ட்ஸ் வர வைக்கணும் இல்லையா எப்படின்னாலும், ஏன்னா வார்ன் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் அதை வந்து டீசெண்டாக கொஞ்சம் ரொம்பவே இது ப்ராப்ளம் பெருசாகாமல் இப்போவே பேசி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு உங்கள் பேரண்ட்டு, ஜேகே பேரண்ட், அந்த சீனியருடைய பேரண்ட்டு எல்லோரையுமே வர சொல்கிறாங்க. அண்டு எல்லாருமே ஒரு 1/2 an hourலேயே வந்திருப்பாங்க. இப்போ நீங்களுமே சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி தான் ஆச்சுன்ட்டு, ஜேகேவுமே சொல்லியிருப்பார். அண்ட் அந்த பையனுமே ஒரு பக்கம் அந்த பையன் நின்று அழவே ஆரம்பிச்சிட்டான். அந்த சீனியரு, இல்லை நான் இல்லைன்னா அவள் இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு அவன் கத்துறான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. ஜேகே இதை கேட்டுட்டு இன்னும் காண்டாவுறாரு. போய் சாவுடா, சாவு போ, என் ஒயின் எனக்கு மட்டும்தான், அது எப்படின்னா நீ வந்து அவகிட்ட நீ லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம், அது நீ எப்படி அவள் கையை பிடிச்சிட்டு இருந்த தெரியுமா அப்படின்னு கத்துறாரு. உங்கள் பேரண்ட்டும் ஜேகே பேரண்ட்டுமே அவரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஜேகே பேசுகிறதெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் அழுகையாக வருது, கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா இது வரையும் ஜேகே இந்த மாதிரி கோவப்பட்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதால நீங்கள் கொஞ்சம் பயப்படவே ஆரம்பிச்சிட்டிங்க. அண்டு உங்கள் அத்தை வந்து சொல்கிறாங்க, நீ போய் பேசுடா அவன்கிட்ட அப்படின்ட்டு. நீங்கள் இல்லாத எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க நீ போய் பேசுடா, அவன் கொஞ்சம் காமாவான், நீ பேசாமல் காமாயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களுமே போயிட்டு ஜேகே கையை பிடிக்கிறீங்க. அவராக உங்களை பார்க்குறாரு. அவர் நீங்கள் அழுகுறத பார்த்ததுமே இன்னும் அவருக்கு கோவம் வருது. கையெல்லாம் அப்படியே முறுக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஜேகே கொஞ்சம் பொறுமையாயிரு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவராக என்ன சொல்கிற, நீ பொறுமையாக இருக்க சொல்கிற என்ன, அவன் எப்படி உன்னை கையை பிடிச்சி ஹர்ட் பண்ண தெரியுமா, நான் இன்னும் கரெக்ட் டைமுக்கு நான் வரலன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அவருமே கத்துறாரு. உங்களுக்குமே புரியுது. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இன்னும் தேம்பி அழவே ஆரம்பிச்சிட்டிங்க. அவருக்கு இன்னும் கோவம் வருது. அண்ட் இப்போ நீங்கள் அவரை இப்போ கையை பிடிச்சிட்டு இருந்தவங்க கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிச்சிட்டிங்க. அண்ட் நீங்கள் கட்டி பிடிச்சதுமே அவருக்குமே கொஞ்சம் கோவம் குறைஞ்சிருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லி
உங்களுக்கு தலையெல்லாம் தடவி கொடுத்து ஷோல்டர்லாம் தட்டிகிட்டு இருக்காரு. ஓகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. நீங்கள் அவர் கட்டி பிடிச்சிருக்கிறது அந்த சீனியர் பார்த்ததுமே அவன் அந்த பக்கம் இருந்து கத்துறான், அவன் எப்படிடா நீ ஏன் ஆளை கட்டி பிடிக்கலாம் அப்படின்ட்டு. உங்கள் அப்பா உங்கள் மாமாக்கெல்லாம் இன்னும் கோவமே வந்திருக்கும், நீ எப்படி அப்படி சொல்லலாம், நாங்கள் ரிலேட்டிவ்ஸ், எங்கள் ஃபேமிலிக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கும், நீ எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். அண்ட் ஆக்சுவலி இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே வேறையா, நீங்கள் இவ்வளோ அழுகுறது பார்த்ததுமே உங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். அண்ட் ஸ்கூலில் விட்டு போனாலும் உங்கள் மூடு வந்து இதிலேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக உங்களை அந்த ப்ராப்ளம் அவங்க நீங்கள் பேசிக்கோங்க, நாங்கள் எங்கள் பொண்ணை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சீனியரை விட்டுட்டு அவங்க நீங்கள் ஸ்கூல்லே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி இனிமே வராதப்பா அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. அண்ட் ஜேகேவுமே உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. அண்ட் நீங்கள் வந்து காரில் ஜேகே ஷோல்டரில் தான் சாஞ்சு அழுதுகிட்டே வரீங்க. ஜேகேக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி கார்லேயே தூங்கியிருப்பீங்க. அண்ட் வீட்டுக்கும் அப்படியே வந்திருப்பீங்க. அண்ட் ஜேகே தான் உங்களை தூக்கிட்டு வந்து பெட்லேயே போட்டிருப்பாரு. ஏன்னா உங்கள் அம்மா எல்லாம் எழுப்பியிருப்பாங்க. பட் ஜேகே இல்லை, வேண்டாம் அவர் தூங்கட்டும், அவர் ரொம்ப அழுதுட்டா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டு பெட்ஷீட்டெல்லாம் போற்றி விட்டு அவருமே அவர் ரூமுக்கு போயிருந்திருப்பார். அண்ட் அதே மாதிரி ஈவினிங்குமே ஆகுது. நீங்கள் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சதுமே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டீங்க. அண்ட் பட் இன்னும் அந்த மூடு மாறிச்சா அப்படின்னா இல்லை தான். அதுக்கப்புறம் ஜேகேவுமே வராரு. இப்போது மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகிட்டாப்போ இது உனக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு அவரும் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதில் ரொம்பவே அழகாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு. நீங்களுமே பார்க்குறீங்க, என்ன ஜேகே புது ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கா அப்படின்ட்டு. அவருமே அம்மா உனக்கு தான் போயிட்டு இந்த மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே மாற்றிட்டு வந்து மறுபடியும் கேக் கட் பண்ணுறது, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க வீட்டுக்கு, ஃபுட்டு எல்லாமே உங்கள் வீட்லேயே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது எல்லாமே சாப்பிட்டுட்டு எல்லாம் போயிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ஸ்கூல் போகவும் மனசு இல்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த மூட் வந்து அதிலேருந்து நீங்கள் இன்னும் ரெக்கவர் ஆகவே இல்லை. ஒன்ஸ் அகெயின் ஜேகே இல்லைன்னா என்ன இருக்கும் அப்படின்ட்டு இங்கே யோசிக்கிறீங்க. உங்களால் அதுக்கு மேலே யோசிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அன்றைக்கிட்டே லீவ் போட்டிருப்பீங்க, ஜேகேவுமே லீவ் போட்டிருப்பாரு. அண்ட் உங்களை தனியாக விட்டால் நீங்கள் அதவே தான் யோசிச்சுட்ருப்பீங்கன்ட்டு ஜேகேவுமே வந்து உங்கள்கிட்ட ஜாலியாக உட்காந்து பேசிட்டு நல்லா சிரித்து விளையாடிட்டு இந்த மாதிரி இருக்கீங்க. அண்ட் இதோட இன்றைக்கி எபிசோடை முடிக்கிறேன்டா, நாளைக்கு எபிசோடு என்ன அப்படின்ட்டு நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்கடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்கேஸ் இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா எனக்கு ஓப்பனாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் என்னுடைய வாய்ஸ் இதில் கொஞ்சம் கன்றாவையாக தான் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு பல்லு வலி, என்னால் ஒழுங்காக பேச முடியல, அந்த பல்லு வலி, அதனால தான் இன்றைக்கி ஷார்ட்டாக போடுறேன் வீடியோ. அண்ட் ஐம் ரியலி சாரி. ஆக்சுவலி நேற்றுமே நான் வீடியோ போடலை, அதே பல்லு வலி தான். இன்றைக்கி ஓகே போட்டுடலாம், இன்றைக்கும் விட அந்த ஸ்டோரி நானே மறந்து போயிடுவேன், அதனால தான் போட்டேன். அண்ட் வாய்ஸ் அப்படி இப்படி தான் இருந்தால் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐம் ரியலி சாரி. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், டேக் கேர்.